வணக்கம் நண்பர்களே. இப்போ போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கைனா ஒரு ஓட்டப்பந்தயமா, அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுறதுனால நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருவோமா, இது எப்படி என்னங்கிறத பற்றி ஓரளவு பார்த்தோம். இந்த ஓட்டப்பந்தயம் நம்மளை ஓட வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக ஓட வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பணம் சம்பாரிச்சா நம்ம ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு தேவை அப்படின்ற ஒரு விஷயமும் வச்சு ஓட வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன சிக்கல் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்ப்போம். இப்போ என்னன்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை பார்த்தோம். அதுலயே எவ்வளவு மிஸ்டேக் இருக்குங்கிறத பார்த்தோம். ஏன் ஒர்க் ஆகாதுங்கிறத பார்த்தோம். இப்போ இது போக நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சியான செய்வதர்கள் இந்த சிஸ்டம் எப்படி உருவாக்கி இருக்கானுங்க, இந்த பணங்கிற சிஸ்டமை எப்படி உருவாக்கி இருக்காங்கிறத நீங்க முதல்ல முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் வரும். சரி, ஓகே. இப்போ பணம் அப்படின்னா என்ன, அதை முதல்ல பார்ப்போம். பணம்னா என்னங்க? இப்போ நான் ஒரு 10 கிலோ தக்காளி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 10 கிலோ வெங்காயம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், அந்த 10 கிலோ தக்காளியும் அந்த 10 கிலோ நமக்கு தேவைப்படுறத வச்சுப்போம். அது போக மீதி இருக்கிறது அடுத்தவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் வாங்கிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு மனுஷங்களுக்கு அந்த இந்த 10 கிலோவில் நான் 2 கிலோ வெங்காயத்தை ஐ மீன் 2 கிலோ தக்காளியை நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு 1.5 கிலோ வெங்காயம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். வெங்காயம் வேணும்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். வெங்காயம் வச்சிருக்கிறவருக்கு தக்காளி வேணும், தக்காளி வச்சிருக்கிறவருக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா ஓகேங்க. இது இப்படியே பண்டமாற்று முறையில் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்கிட்ட தக்காளி தான் இருக்கு, ஆனால் நான் தக்காளி வச்சு நான் போய் வெங்காயம் வாங்கணும் எனக்கு. ஆனால் அந்த அவருக்கு என்கிட்ட இருக்கிற தக்காளி தேவையில்லை, இல்லை எனக்கு நான் வெங்காயத்துக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு காய்கறி வாங்கணும், கத்திரிக்காய் வாங்கணும், இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருக்கிறது அவருக்கு வேணும், ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம், இல்லை இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காமனான ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருந்தா தான் ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்டமாற்று பண்ணிக்க முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நாணயம், கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம அது என்னன்னா காசு அப்படின்ற பேர்ல வச்சிருந்தோம். என்னன்னா இந்த தங்க காசு அந்த மாதிரி அந்த காசுங்கிற பேர்ல வச்சிருந்தோம். இதுதான் பணம். இன்னும் இங்கிலீஷ் வேர்டு மணிங்கிறது எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வேற எதுவும் இல்லைங்க. நம்ம கோயில்ல மணி இருக்கு இல்லையா, அந்த மணி எதுக்கு அடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? 6 கால பூஜை நடந்துச்சு தெரியுங்களா? 6 கால பூஜை நடந்துச்சு அப்படின்னா அந்த மணி அடிச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு நேரமும் அந்த காலத்தை அந்த ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு தான் அந்த மணி. அப்ப மணிங்கிறது டைம். இப்ப அதே தான் இவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானு, இங்கிலீஷ்ல மணி MONEY அப்படின்னு போட்டு தமிழ் வார்த்தையை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா டைம் தான் மணி அப்படிங்கிறத இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றானுங்க. என்ன அப்படின்னா பணம்ங்கிறது நம்ம டைம் தான் பணத்தோட இது அப்படின்னு, நான் பணத்துக்கு பதிலாக டைமுக்கு பதிலாக நான் பணங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு உங்களை ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத ஜெயன சுயதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்ன ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் வட்டிக்கு கொடுத்து வாங்குற பழக்கம் வச்சிருக்கீங்க. எங்க அப்பாவும் வட்டி கொடுத்து வாங்கணும், ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சது, ஏதோ ஒரு பேங்க்ல ஒரு வட்டியும் வரல அப்படின்னோடனே ஏதோ யாரோ வட்டி வருது அப்படின்லாம் கொடுத்தாரு. ஏதோ ஒரு 100க்கு 1 ரூபா இது மாதிரி ஏதோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வட்டிக்கு கொடுக்கறதுங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஆதி காலத்து தமிழ் சமூகத்தில் இருந்துச்சு, ஆனால் நிச்சயமா இல்லை. ஏன்னா உழைப்பை நம்பி வாழ்ந்த சமூகங்கிறது பணத்தை சேர்த்து வச்சுட்டு பணத்துக்கு வட்டி வாங்கலாம் அப்படிங்கிற பழக்கம்லாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா ஏன்னா நம்ம உழைப்பு இருக்கு, நம்மளோட பூமி தாய் இருக்கா, நமக்கு தேவையான சோறு போடுறா, எல்லாமே அதுல இருந்து கிடைக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம உட்கார்ந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வட்டி கொடுத்து வாங்குறதுங்கிற அந்த அந்த சோம்பேறித்தன வேலையெல்லாம் நம்ம பண்றது இல்லை, பண்ணணுங்கிறது நமக்கு அவசியம் ஏற்படலை. அதனால நம்ம என்னைக்குமே உழைச்சி தான் வாழணும். உழைச்சி நம்ம உழைப்புக்கான என் நேரத்தை நான் செலவு பண்றேன், அந்த நேரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அந்த நேரத்துக்கான காசு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழணும். ஆனா இப்ப என்ன அப்படின்னா சியானிசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உழைக்காம வாழணும் அப்படின்னா என்ன பண்றது, அந்த காசை எப்படி சேர்க்கறதுங்கிறத சேர்த்து வச்சுட்டு அந்த காசை அந்த காசையே காசு இல்லாதவனுக்கு கொடுத்து வட்டிக்கு வாங்க வைக்கிறது.
காசு இல்லாதவனுக்கு கொடுத்து தானே வட்டிக்கு வாங்க முடியும். காசு இருக்கிறவன் ஒன்று வாங்க போறான் இல்லை. ரெண்டு விஷயம். ஒன்று காசு இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லை காசு இருக்கிறவனுக்கு பேராசையை ஊட்டி உனக்கு நிறைய காசு கொடுத்துட்டா நீ பெரிய பிஸ்னஸ் பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம்னு சொல்லி இருக்கிறவனுக்கும் பேராசை ஊட்டணும், இல்லாதவனுக்கு அவன் தேவைக்கு காசு கொடுக்கணும். அப்போ வட்டிக்கு கொடுக்கறதுங்கிற இந்த தொழில ஜியானி செய்வதர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. இது எந்த ஏரியாவில் ஆரம்பிச்சது அப்படின்னா கசாரியா அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற யுக்ரைன் ஏரியாவில் ஆரம்பிச்சதுங்க. கசாரியா அப்படின்னா வந்து நம்ம ஊரில் நம்ம காசுன்னு வச்சுருந்தது தான் காசர். காசு நிறையா வச்சுருக்கிறவனுங்கள காசர். காசை போய் வந்து ஓவராக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தான் பேர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவங்களுக்குமே. காசர் அப்படிங்கிற ஏரியா அதை வந்து இன்னைக்கு கசார் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு என்னமோ வந்து இந்த தமிழில் இருந்து இவனுங்களா கண்டுபிடிச்ச மாதிரி வச்சுப்பானுங்க. சரி, அது ஓகே. இப்போ அந்த வட்டிக்கு கொடுக்குற தொழில் வந்து யூதர்களுக்கு கைதேர்ந்த தொழில். சரி, ஓகே, இன்னைக்கு தான் நிறைய பேர் எல்லாரும் நம்மளும் தானே வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய பேர் வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோமே, இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டுங்க, இது பெரிய ஒன்று இன்னைக்கு சிக்கல் இருக்கிற மாதிரி மேல்டாம்போக்கில் தெரியாது. சரி நம்மளாவது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி வட்டிக்கு கொடுப்போம்? 1000 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது, 1000 ரூபாய் வட்டிக்கு கொடுப்போம். அந்த 1000 ரூபாய்க்கு வந்து 100க்கு 1 ரூபா வட்டியோ இல்லை ஏதோ ஒரு வட்டி வந்து நம்ம சொல்லி அந்த அந்த டைமுக்குள்ளே அந்த வட்டியோட சேர்த்து கொடு. இதெல்லாம் தான் வந்து நார்மலான ப்ராக்டிஸாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ இந்த யூதர்கள் வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போமே. அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குங்க. இந்த ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிற பேங்க் எப்படின்னா வந்து இது வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் பேங்க்குங்கிற மாதிரி தெரியும். இது கவர்மெண்ட் பேங்க் கிடையாது, அது வந்து ப்ரைவேட் பேங்க்கு. நம்மளோட ரிசர்வ் பேங்க் மாதிரி அமெரிக்காவோட ரிசர்வ் பேங்க் அது. அப்போ அமெரிக்காவோட ரிசர்வ் பேங்க் ப்ரைவேட் பேங்க். அது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது நம்ம மக்களுக்கு. இப்போ அந்த ப்ரைவேட் பேங்க் என்ன பண்ணுன்னா அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கே கடன் தான் கொடுக்கும். கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கி தான் செலவு பண்ணும். சொந்தமாக பணம்லாம் அடிக்க முடியாது. கடைசியாக சொந்தமாக பணம் அடிக்கலான்னு ட்ரை பண்ணி கிரீன்பேக் கரன்சின்னு ஒரு பணம் அடிக்க ட்ரை பண்ணவருங்கிறவர் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் அதை பண்ணார். அதை பண்ணி கொஞ்ச நாள் கரன்சியும் வெளியே வந்துச்சு, அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா வந்து கரன்சியை கண்ட்ரோலில் வந்து சியோனிஸ்ட் வீரர்கள்கிட்ட இருந்து கையில் அமெரிக்கா கவர்மெண்ட் கையில் எடுக்க ட்ரை பண்ண மனுஷனா வந்து டபால்னு கொண்டுட்டாங்க. யாரோ ஒரு பைத்தியக்காரன் வந்து ஏதோ பூத்தோ எவனோ ஒருத்தன் வந்து சுட்டு கொண்டுட்டான், அந்த ஒரு பைத்தியக்காரன் கொண்டுட்டாங்கிற மாதிரி அதை ஆக்கிட்டாங்க. அப்புறம் அவருக்கு செலவு வச்சிருவாங்க. அது போதும்ல, நம்ம வந்து சிலையை கும்பிட்டுட்டு எவ்வளோ உயர்ந்த மனிதர் அப்படின்னு வந்து அந்த வரலாறை மறந்துடுவோம். வரலாறும் தெரியாது முதல்ல. சரி, அது விடுங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து வேற ஒரு விஷயம் பார்க்கலாங்க. நம்ம இந்த வட்டிக்கு விடுறதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்போ கவர்மெண்ட் இப்போ நார்மலாக வந்து நம்ம போய் வந்து பேங்க் வந்து பணத்தை வட்டிக்கு விடுதுன்னு வச்சுக்கோங்க. வட்டிக்கு எப்படி விட முடியும்? என்ன பணம் இருக்கோ அதை தானே வட்டிக்கு விட முடியும். இப்போ ஆனால் இங்கே தான் வந்து ஒரு பயங்கரமான பிரில்லியண்டான சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம போய் இப்போ வந்து நீங்கள் போய் வந்து ஒரு 1000 ரூபா பேங்க்கில் பணம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 1000 ரூபாயை வந்து நீங்கள் வட்டிக்கு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம். அது பண்ண முடியும். இதே இது பேங்க்கில் கொண்டு போய் இந்த 1000 ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 ரூபா அந்த பேங்க்கில் இருக்குது அப்படின்னா பேங்க் வந்து அந்த 1000 ரூபாயை வட்டிக்கு மட்டும் விடவும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக பேங்க் எவ்வளோ வட்டிக்கு விடலாம் அப்படின்னா 1000ல் பக்கத்தில் ஒரு 0 போட்டிங்கன்னா எவ்வளோங்க வருது? 10,000 ரூபாய் வருதா? 1000 ரூபாயை வந்து அப்படியே பேங்க்ல வச்சுட்டு மீதி இருக்கிற 9,000 ரூபாயை வட்டிக்கு விட்டுக்கலாம். சரியா? அது எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பேங்க்ல வச்சிருக்காங்களோ ஆக்சுவல் பணம் அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக வந்து வட்டிக்கு விடலாம். 10 என்னடா இது கதையா இருக்கு அப்படின்னா எப்படி மீதி? இப்போ இங்கே கேட்கலாம், அடுத்த கேள்வி என்ன வரணும் அப்படின்னா வந்து மீதி இருக்கிற பணம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்துடா வந்துச்சு இந்த பணம் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்னா வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டமில் வந்து என்னன்னா டிஜிட்டல் மணி அதானே. நீங்கள் 1000 ரூபா பணம் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்க உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கப்படுறது ஒரு நம்பர். அதே மாதிரி பேங்க் ஸ்க்ரீனில் காமிக்கப்படுறதும் ஒரு நம்பர். டப்புனு வந்து பக்கத்தில் ஒரு 0 போட்டு ஆட் பண்ணிட்டா அவங்க வந்து இங்கே 1000 என்ட்ரு பண்ணால் அங்கே 10,000 ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்ககிட்ட கேஷ் ரிசர்வ் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க வேண்டியது. சரியா? இப்போ பேங்க் வட்டிக்கு கொடுது என்ன விடுது?
நீங்கள் 1000 போட்டீங்க அப்படின்னா உங்கள் 1000 வட்டிக்கு விட்டு வந்து வரும், அதுலேருந்து வட்டி வாங்கி பேங்க் நடக்குதா அப்படின்னா இல்லை. நீங்கள் 1000 போட்டது மூலமாக 9000 வந்து போலி பணம் அங்கே ரெடி ஆகுது. அங்கே ரெடி ஆகிற அந்த பணத்தை வந்து வட்டிக்கு விட்டு அதுலேருந்து வருமானம் வாங்குது. சரி, இப்போ அடுத்தது இந்த 9000 யாருக்காவது வந்து வட்டிக்கு யாராவது ஒருத்தன் வாங்குவான்ல லோனை, அவன் வாங்குறான்ல, அவன் என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு 9 பேருக்கு ஆளுக்கு 1000 லோன் கொடுக்குது பேங்க்னு வச்சுப்போமே. அவன் அந்த 9000 அவன் என்ன ஒருத்தன் கேஷை தூக்கிட்டு அப்படியே அலையிறோமா என்ன? அவன் திருப்பி என்ன பண்ணுவான்? அவன் அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ ஒரு 1000 அந்த 9000 ஒரு 1000 அவனுக்கு தேவைன்றதை எடுத்துட்டு மீதி இருக்கிற 8000 உள்ள போடுவான். 8000 வந்து உள்ளதான் வரும். இல்லை எவ்வளவோ அமௌண்ட் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வந்து இந்த டெபாசிட் வந்து எத்தனை பேர் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்களோ அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக வந்து வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பேங்க்கு. இதனால தான் வந்து கண்ட குப்பைன் பணம் கட்ட முடியாதவன் அத்தனை பேருக்கும் வந்து பேங்க் லோன் கொடுக்குறேன்னு வந்து தெருவில் அலையிறானுங்க பார்த்தீங்களா உங்ககிட்ட. இதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டமுக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் லெண்டிங் அப்படின்னு பேர். ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் லெண்டிங்னா, ஃப்ராக்ஷனல்னா கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு, ஒரு சின்ன சதவீதம். அதாவது எவ்வளோ பணத்தை அவன் வட்டிக்கு கொடுக்குறானோ வட்டிக்கு கொடுக்கறதுல ஒரு சின்ன சதவீதத்தை மட்டும் வந்து பேங்க்ல இருந்துச்சுன்னா போதும் டெபாசிட்டா. அப்போ இதில் என்ன அந்த ஐடியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎன்எஸ்இதர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பேங்கிங் சிஸ்டம்ல எப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. அடுத்தவன் போடுற டெபாசிட்ல இருந்து போலியா பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டு அந்த பணம் மூலமா பிரிண்ட் கூட முன்னாடி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது கூட இல்லை, எல்லாமே டிஜிட்டல் தாங்க. இப்போ பிரிண்டே பண்ணாம வெறும்னே வந்து 1000 10,000 இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுல 10,000 வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இதுல என்ன சிக்கல் வருதுங்கிறத பாருங்க. என்னன்னா ஜிஎன்எஸ்இதர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எந்தவித உழைப்பும் போடாம எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வெறும் வெத்து காத்தை வச்சு காத்துக்கு வட்டி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. காத்து கூட இல்லை அங்க, என்ன வெறும் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் மணிக்கு வட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப என்னன்னா பணம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு 1000 பணம் சர்க்குலேஷன்ல இருக்குன்னு வச்சுப்போமே. டோட்டலா இவ்வளவுதான் பிரிண்ட் பண்ணிருக்கு பணம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த 1000 சர்க்குலேஷன்ல இருந்துச்சுன்னா இந்த 1000 என்னென்ன பொருள் எல்லாம் கிடைச்சதோ எல்லா பொருளும் சேர்ந்து 1000 தான் பெறும் அப்படிங்கிற மாதிரிதான் உலகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இவனுக்கு பாட்டுல வந்து ஒருத்தன் டெபாசிட் பண்றப்பையும் வந்து இவனுக்கு இஷ்டத்துக்கு அதை 10 மடங்கு ஆக்கி வட்டிக்கு விட்டுக்கிட்டே இருந்தானுங்கன்னா பணத்தோட அளவு, சர்க்குலேஷன்ல இருக்கிற அளவுங்கிறது பணத்தோட அந்த நம்பர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. சரிங்களா? ஆனா பணத்தோட அளவு கூடுறதுக்கு தகுந்த மாதிரி இங்க பொருளோட அளவு கூடுதா? பொருள் தயாரிக்கிறது வைக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து மார்க்கெட்ல பணத்தோட அளவு மட்டும் கூடிக்கிட்டே இருக்கும், ஆனா பொருளோட அளவு கூடலைங்கிறப்ப இங்க என்னன்னா இது நமக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னா வந்து பணம் நிறைய வந்துருச்சு, அப்ப வந்து சூப்பர், அப்ப மக்கள்லாம் வந்து பணக்காரங்களாயிடுவாங்களா? நான் ஆக மாட்டாங்க, மக்கள் பிச்சைக்காரங்களாவாங்க. அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்கும். என்ன அப்படின்னா பொருளோட அளவு அதே அளவு தான் இருக்கு, பணத்தோட அளவு மட்டும் கூடிக்கிட்டே போகுது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இத்தனை நாள் 1000 கொடுத்து வாங்க முடிஞ்ச பொருள் இப்ப 10,000 ஆயிரும். இதுக்கு பேர் தான் பணம் வீக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யூதர்கள். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து நாங்க என்னமோ வந்து ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, ஃபெடரல் ரிசர்வ் இதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஆனா இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இது எல்லாத்தையும் வச்சுதான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ராடு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அடிப்படையில ஒரு ஃப்ராடுங்க. ஆனாலும் இது உலகம் ஃபுல்லா நடந்தேறிக்கிட்டு இருக்கு. இது என்னன்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ்ங்கிற அந்த ஒரு வங்கியை கண்ட்ரோல் பண்றது மூலமா வந்து அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வோட தான் எல்லா நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கும் லிங்க்டுங்க. நம்ம நாட்டு ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே என்ன டாலரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா பணத்துடைய மதிப்பும் வந்து லிங்க் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா டாலரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிற வேர்ல்டு வைடு எக்கனாமிக் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா எந்த கரன்சியும் தனியா ஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த நாட்டு பணமும். அப்ப என்னன்னா இந்த ஃபெடரல் ரிசர்வ்ல வச்சுக்கிட்டு உட்காந்து இவனுக்கு எவ்வளவு பணத்தை கூட்டலாம் குறைக்கலாம் இதெல்லாம் வந்து இவனுக்கு முடிவு பண்றது மூலமா ஒரு கரன்சியோட வேல்யூ, அதாவது வந்து இப்ப அந்த 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 கரன்சி வந்து எந்த அளவுக்கு வந்து சர்க்குலேஷன்ல இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத கூட்ட குறைக்க
இது எல்லாமே இவனுங்க பண்றானுங்க. இதெல்லாம் இந்த 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 ஃப்ராடு வேலை பண்றது மூலமா உலகத்துடைய மக்களோட பர்ச்சேசிங் பவர், அதாவது இவனுக்கு வேணும்னு நினைச்சானுங்கன்னா ஒரு பொருளோட விலையை குறைக்க முடியும், இவனுங்க வேண்டாம்னு நினைச்சானுங்கன்னா கூட்ட முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து மண்ணுலக கடவுளர்களா மாறுறாங்க. என்னன்னா இந்த பணம் சிஸ்டம் வந்து சுத்தமா இது ஒர்க்கே ஆகாத ஒரு சிஸ்டம். இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. பணம் வீக்கம்லாம் இல்லை. பணம் வீங்குது அப்படின்னா ஆமா பணம் வீங்குது. என்னத்த பணம் வீங்குச்சு? விலைவாசி எல்லாம் ஏறல உங்களுக்கு. என்ன ஏறி இருக்கு அப்படின்னா வந்து பணத்தோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஏன் குறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னா வந்து பணம் இஷ்டத்துக்கு வந்து வட்டிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க அப்படின்னா வெறும் வந்து டிஜிட்டலா வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே போய் எவ்வளோ பணம் யார் யார் பேங்க்ல டெபாசிட் பண்றோமோ, இப்போ 10 லட்சம் போட்டிருக்கீங்க ஒரு உங்க அக்கௌண்ட்ல அப்படின்னா வந்து 10 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா வந்து உங்களோட பணத்தை பேஸ் பண்ணி மட்டும் வந்து அவன் வந்து 1 கோடிக்கு வட்டி கொடுக்கலாம், வட்டி கூடலாம் பேங்க்கு, உங்க பேங்க்கு. இது மாதிரி ஊருக்கு ஊரு ஊருக்கு ஊரு ஊருக்கு ஊரு இருக்கிற எல்லா பேங்க்கும் பண்ணுச்சு. இது மாதிரி வந்து நாட்டுக்கு நாடு இருக்கிற எல்லா பேங்க்கும் பண்ணுச்சு. இது மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பேங்க்கும் பண்ணுச்சு அப்படின்னா பணத்தோட மதிப்பு ஒண்ணுமே இல்லாம குப்பைக்கு போகும். பணம் ஆனா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அமௌண்ட், அதாவது நம்ம உங்க உங்க சம்பளம் வந்து இப்ப எங்க அப்பா வந்து அந்த காலத்துல அவர் வேலை பார்க்குறப்ப வந்து 100 ரூபா சம்பளம் வாங்கினாருங்க. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவர் வாங்கின பென்ஷனுங்கிறது ஏதோ 40,000 வாங்கினாரு. ஆக 100 ரூபா சம்பளத்துக்கும் 40,000 பென்ஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க அப்படின்லாம் வந்து நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து அந்த 100 ரூபாய்க்கு நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு 40,000 ரூபா செலவு பண்ணா கிடைக்காது. இது மூலமா தான் வந்து நம்மள என்ன பண்றாங்க, நம்ம என்னைக்குமே வந்து பற்றாக்குறையில உட்கார வச்சு நம்மள வந்து பிச்சைக்கார மாதிரி ஓட வைக்கிறாங்க. சரியா? ரெண்டாவது இது மூலமா இன்னொன்னு நடக்குது. அதாவது அவங்க உழைச்சு சம்பாரிச்ச ஒரு காசை வட்டிக்கு கொடுத்து ஏதோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. இது உழைச்சி சம்பாரிச்ச காசு இல்லை. நீங்களும் நானும் வந்து ஏதோ ஒரு உழைச்சி சம்பாரிச்சு அதுல இருந்து ஒரு காசை வந்து வட்டிக்கு கொடுக்குறோம்னு நினைச்சோம்னா கூட அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். கந்து வட்டியெல்லாம் நான் சரின்னு சொல்ல வரல. நான் சொல்றது ஏதோ ஒரு அடிப்படை வட்டியில ஏதோ ஒன்று நம்ம சும்மா வச்சிருக்கோமே அதை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா இங்க என்ன நடத்த ஏற்படுது அப்படின்னா வந்து எந்த வித உழைப்பும் போடாம எதுவுமே பண்ணாம இந்த சிஸ்டம் ஆரம்பத்துல உருவாக்குறானுங்க அவனுங்க இவனுங்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால இந்த பேங்குக்கெல்லாம் இவனுங்க தான் சொந்தக்காரனுங்கிறதுனால இதுல வர்ற அத்தனை வட்டி இது எல்லா பணமும் வந்து எங்க போகுது அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் சொந்தமா வச்சுக்கிட்டு இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு போகுது. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியானிச யூதர்கள். சரிங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வந்து ஜியானிச யூதர்கள் தான் வந்து ஃபெடரல் ரிசர்வை உருவாக்கணுங்க. யாரு அப்படின்னா வந்து ராத்ஷைல்ட், ராக்கஃபெல்லர், இவங்களுக்கு ஃப்ரண்ட் மேனா உட்காந்து வேலை பார்த்த கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, இன்னும் நிறைய பேருங்க, நெல்சன் ஆட்ரிச், ராக்கஃபெல்லரோட ஒரு ஏதோ ஒரு பரம்பரை வந்த ஒருத்தன், இது மாதிரி பல பேர் வந்து இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த சிஸ்டம் உருவாக்குனானுங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய பேர்கள் கூட வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச பேர்களாக இருக்கலாம். இதை விட நமக்கு தெரியாத பேர்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால இன்னைக்கு. ஆனா என்னன்னா வந்து இந்த அடிப்படை இந்த சிஸ்டம்ல தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது புரிஞ்சுது அப்படின்னா இது மூலமா வந்து என்னன்னா இவங்க வட்டிக்கு கொடுத்து கொடுத்து வந்து வெறும் காத்த வட்டி கொடுற மாதிரி காத்த வட்டி விட்டு பயங்கரமா சம்பாரிச்சு நீங்களும் நானும் வந்து எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா உட்காந்துருக்காங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம கூகுள் சிஇஓ வந்து யாருன்னா என் பேர்லாம் மறந்து போச்சு. கூகுள் சிஇஓ இல்லை மார்க் ஜக்கர்பர்க், ஜெஃப் பீசோஸ், ஈலான் மஸ்க் இவங்கெல்லாம் பணக்காரங்க, பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் பணக்காரங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் டம்மி பீஸு, இவங்கெல்லாம் சில்லற காசு. சரியா? நான் சொல்றது இவங்களுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பேன் ஜியானிச யூதர்கள்ங்கிறது. நான் சொல்ற இந்த கூட்டங்கிறது வந்து என்னன்னா ஜெஃப் பீசாஸ், மார்க் ஜக்கர்பர்க், பில்கேட்ஸ், இவங்க கூகுளோட சிஇஓ இவங்கெல்லாம் வந்து என்னன்னா இவங்களுக்கு நான் சொல்ற ஆளுகளுக்கு ஃப்ரண்ட் மேனா உட்காந்து வேலை பார்த்துட்டு சும்மா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க பேருக்கும் புகழுக்குமாக சும்மா வந்து விளையாடிக்கிட்டு பொழுதுபோக்குல உட்காந்துட்டு இருக்கிற மனுஷங்க இவங்கெல்லாம். சரியா? நான் சொல்றது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மளால அவங்களெல்லாம் ஒன்றும் டச் இல்லை. சுண்டூரல் பக்கம் கூட அந்த பக்கம் போக முடியாது.
அதெல்லாம் விட்டுருங்க. அதனால அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா வந்து நம்ம நம்ம வந்து இந்த பண சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றது மூலமா வந்து ரொம்ப கம்ப்ளீட் அடிமையாக்கி நம்மளை வச்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இந்த பணவீக்கத்தை வந்து அவங்க எப்போ வேணாலும் கூட்டுவாங்க குறைப்பாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவாங்க குறைப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, பண்ண முடியாதுங்கிறப்ப வந்து எவ்வளோ லோன் பேங்க்லாம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, ஒரு நாட்டில் இருக்கிற பேங்க் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது வட்டி விகிதத்தை கூட்டுறது குறைக்கிறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த வட்டி விகிதத்தை யார் முடிவு பண்ணுறதுன்னா நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க் மூலமாக முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து யாருன்னா எல்லாத்தையுமே சேன செய்வதற்கு தான் முடிவு பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன வட்டி விகிதம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத யாருன்னா ஃபெடரல் ரிசர்வ் முடிவு பண்ணுது. எல்லாத்தையுமே உலகத்தோட வந்து எல்லாமே எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஒரு கூட்டம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இதனால வந்து அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா வந்து என்னன்னா நம்மளை எப்பயுமே வந்து பிச்சைக்காரங்களை வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் பிரயோஜனம். சரியா? என்னன்னா பிச்சைக்கார சமூகம் எப்பயுமே வந்து தான் பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர வந்து உலகத்துல இருக்கிற நிஜமான பிரச்சனைகளை எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாது. இது முதல் நோக்கம். அடுத்த நோக்கம், இன்னொரு பெரிய நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து அவனுங்க வந்து வெறும் காத்த வாடகைக்கு விட்டு வட்டிக்கு விட்டு வாடகைன்ட்டேன் சாரி வட்டிக்கு விட்டு பணக்காரன் ஆகிட்டு இருக்கானுங்க இல்லையா? இப்போ இந்த வட்டிக்கு விட்டு பணக்காரன் ஆகிறானுங்க அப்படின்னா நான் சொல்றது இவனுங்க வச்சிருக்கிற இந்த பில்கேட்ஸ் இவனுங்க எல்லாம் ஜெஃப் பெசோஸ் எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் நான் சொல்றது சில்லறை காசுன்னு சொல்லிட்டேன். அப்ப உலகத்தோட ஒட்டுமொத்த தங்கம், உலகத்தோட ஒட்டுமொத்த வைரம், உலகத்தோட ஒட்டுமொத்த எல்லா சொத்துக்களும் வந்து ஜீரண செய்வர்கள் கையில இருக்கு. அதெல்லாம் வந்து சர்க்குலேஷன்லயே இல்லை. அதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. சரியா? இப்ப எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பணத்தை என்ன அப்படியே சும்மா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ வச்சிருந்தா அவன் என்ன பண்ண போறான்? இந்த பணம் மூலமா வந்து வேற ஒரு விஷயம் நடந்தேறப்படுது. என்ன அப்படின்னா வந்து உலகத்தோட நாட்டு மக்களோட விதிகள் இது மூலமா எழுதப்படுது. என்ன அப்படின்னா உலகத்தோட ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி லீடர், ஒரு நாட்டோட மிலிட்ரி, போலீஸு, பியூரோக்ரஸினா அதிகாரிகள், இன்னும் மீடியா, இன்னும் என்னன்னா எஜுகேஷன், சயின்ஸு, மருத்துவம், இது மாதிரி என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அத்தனை ஃபீல்டில் இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரீஸுக்கும் இவனுங்க வந்து பணத்தை தாராளமாக வீசி எறிஞ்சு ஒருத்தரையும் விலைக்கு வாங்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஜெயக்குமார்னு யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம் நீங்க. இதை நான்லாம் சொல்லலை. நான் படித்தது அப்படிங்கிறது யூஸ்டேஸ் முல்லின்ஸ் அப்படிங்கிறவருடைய புக்கு. அந்த புக்கில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எப்படி உருவாக்குனாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி நான் படித்தது. அடுத்து எட்வர்ட் கிரிஃபின்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன அப்படின்னா இந்த கிரியேச்சர் ஆன் ஜெர்கில் ஐலாண்ட் அப்படின்னு வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு 1.25 மணி நேரம் வீடியோ பேசியிருப்பாரு. புக்கு படிக்க விருப்பம் இல்லாத நண்பர்கள் அதை பாருங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் பார்த்தீங்க. இப்போ என்னன்னா இப்போ யூஸ்டேஸ் முல்லின்ஸோட புக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். எட்வர்ட் கிரிஃபினோட அந்த பேச்சும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால இதெல்லாம் தமிழில் இல்லை. அப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா வந்து இந்த பண சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஆனால் இது மூலமாக வந்து நம்ம நாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜான் பெர்கின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ எக்கனாமிக் ஹிட்மேன் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதாவது தமிழில் வந்து இது அந்த புக்கோட பேர் வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்ற பேரில் வந்து தமிழில் எழுதியிருக்கு, வெளிவந்திருக்கு. அவரோட தமிழ் புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க. இல்லை வந்து அவரோட டெட் டாக்ஸ் இங்கிலீஷில் ஸ்பீச் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த பணத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு பிளாங்க் செக்கு எடுத்து கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு நாட்டோட அவர் ஜான் பெர்கின்ஸ் வந்து அங்கே பேசுகிறது ஈரானோட ஷா முன்னாடி போய் எப்படி உட்கார்ந்தேன், இந்தோனேஷியாவில் போய் வந்து நான் எப்படி உட்கார்ந்தேன், அந்த தலைவர்களை நான் எப்படி விலைக்கு வாங்கினேன், ஒன்று நீ இந்த பணத்தெல்லாம் நான் கொடுக்குறேன், இன்னும் நாட்டை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறது மாதிரி வந்து நான் எப்போ என்ன ப்ராஜெக்ட் கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடு, அப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படின்னா வந்து நீ பதவியில் இருக்க மாட்டே, இல்லை உயிரோடு இருக்க மாட்டேன், இப்படிங்கிற இன்டைரக்ட் த்ரெட்டோட தான் நான் போய் உட்கார்ந்தேன் அப்படிங்கிறத முதற்கொண்டு ஜான் பெர்கின்ஸ் வந்து பேசுகிறாரு. சரியா? பேச விடுறாங்க. என்ன அப்படின்னா அதில் இன்னொரு இன்டைரக்டான த்ரெட் இருக்குது.
நியாயமான எவனும் வந்து நான் நியாயமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து நீ அரசியலுக்குள்ளேயோ இல்லை எந்த எந்த ஒரு பொசிஷன் ஆஃப் பவருக்கும் நீ வர முடியாது. வந்தினாலும் வந்து உன்னை வர விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டைரக்டான த்ரெட்டு ஜான் பெர்கின்ஸ் மூலமா அனௌன்ஸ் பண்றாங்க ஜேனசீதர்கள். இல்லைனாலாம் ஜான் பெர்கின்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஜான் பெர்கின்ஸோ இல்லை எட்வர்ட் கிரிஃபினோ இதெல்லாம் வந்து பேசிட்டுலாம் உயிரோட இருந்துட முடியாது. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா அது மூலமா வந்து இப்ப நீங்க இதோட சேர்த்து இன்னைக்கு வந்து நம்ம டிசிபிஐ வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அவருக்கு வந்து எட்வர்ட் கிரிஃபின்ஸ் பத்தி எட்வர்ட் கிரிஃபின் பேசினது இந்த பண சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி தெரியுமா, இல்ல ஜான் பெர்கின்ஸை பத்தி தெரியுமா, இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி ஒர்க் ஆகுமாங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீமான் வந்து ஜான் பெர்கின்ஸ் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. நிறைய பேசிட்டு இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு பெரிய ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாரி இதெல்லாம் பேசியிருக்காங்க, பாரி சாலன்லாம். இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. நான் ஏன் இவங்கள மட்டும் பேசுறேன், நம்ம சிஎம் பிஎம் பற்றியெல்லாம் எம்பி ஏன் பேசலை அப்படின்னா அவங்களெல்லாம் வாங்கிட்டேன்னு ஏற்கனவே ஜான் பெர்கின்ஸ் சொல்லிட்டாரு. அப்படிதான் சொல்றாரு இன்டைரக்டா. இன்னைக்கு இருக்கிற சிஎம்னு இல்லை, அவங்க என்னன்னா பரம்பரையா நம்ம வந்து சுதந்திரம்னு இல்லை, என்ன இல்லை, எந்த நாடுன்னு இல்லை, எல்லா நாட்டோட இதையும் வந்து நாங்கள் ஜேனசீதர்கள் வாங்கிட்டாங்கிறது தான் ஜான் பெர்கின்ஸோட கூற்று. சரியா? இன்னும் ஜான் பெர்கின்ஸ் தெளிவாகவே சொல்றாரு, தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஏசியா, ஆப்பிரிக்கா, சைனா இதெல்லாம் வந்து பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே பணத்தெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி முடிச்சாச்சு. எல்லா இடத்தையும் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்போசிஷன் லீடர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல ஒரு தலைவர்களும் விதிவிலக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து ஓட்டு போட்டா வந்து மாறுமா நம்ம நாடு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சிந்தனை பண்ணிக்கோங்க. இது அந்த டாபிக் இல்லை, அதனால அந்த டாபிக் அப்புறம் இப்போ போக தேவையில்லை, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்னன்னா உங்களுக்கு இதுல புரிய வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து, நம்ம அப்போசிஷன் தலைவர்கள்ல இருந்து, நம்ம மீடியா, நம்ம பியூரோக்ரசி, அரசாங்க அதிகாரிகள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், நம்ம சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸு, மருத்துவம், பொருளாதாரம், மிலிட்ரி, போலீஸ், ஆன்மீகம், இதுல இருக்கிற எல்லா டாப் மோஸ்ட் தலைவர்களும் வேலைக்கு வாங்கப்பட்டுட்டாங்கிறது தான் வந்து நம்ம நாடு இல்லை, உலகம் ஃபுல்லா இதை பண்ணிட்டாங்க ஜேனசீதர்கள்ங்கிறது தான் வந்து சொல்றாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் வந்து அவங்க மேல வந்து நம்ம மக்கள் எப்படி இருக்கோம் நம்ம எல்லாம் அப்படின்னா வந்து நம்மலாம் வந்து ஆர்டர் ஃபாலோவர். யாராவது ஏதாவது மேல இருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம கீழே இருக்கிறவங்க அப்படியே சொல்றதை கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? அந்த ஆர்டர் அப்படியே ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்க மாட்டோம், அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து அது மூலமா என்ன நடத்தப்படுதுன்னா, ஒரு 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 பாம்பு இருக்குன்னா அதோட தலையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும், மீதி உடம்பு ஃபுல்லா பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் வந்து மேல இருக்கிறவங்க ஒருத்தரை வந்து வச்சு ஃபுல் இன்ஸ்டிடியூஷனையும் கண்ட்ரோல்ல எடுத்து இயக்க முடியும், நாடையே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? இது மூலமா தான் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு எல்லா நாட்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க. இங்கதான் போய்கிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப நீங்க எனக்கு அடுத்து சொல்லுங்க. நீங்க இப்ப வந்து வேகமான ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கீங்க. பணம் சம்பாதிச்சா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்கிற ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கீங்க. மாத்தி அடுத்தவனோட போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். இதுல என்ன ஜேனசீதர்கள் இந்த பண சிஸ்டமை கண்ட்ரோல் பண்றது மூலமா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வீடு, காரு, ஸ்டேட்டஸு, பதவி, இன்னும் வேற என்னென்ன இருக்கு, விவசாய நிலம், அது இது வந்து எதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. குழந்தைகளோட படிப்பு, இது மாதிரி பல விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ஓடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்னையும் வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சென்னைன்னு வச்சுக்கோங்க, காருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது திருச்சின்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றுக்கும் ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன இங்கேருந்து அங்கே வந்து ஓடி போனீங்க அப்படின்னா வந்து அந்த ஊர் வந்துடும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஜேனசீதர்கள். நீங்களும் வந்து அதை நம்பி வந்து வேகமாக வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே வந்து நீங்கள் என்னன்னா வந்து நீங்கள் நிஜமான ரோட்டில் ஓடலை, நீங்கள் வந்து ஒரு ட்ரெட்மில்ல ஓட வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ட்ரெட்மில்ல ஓடினா வந்து நின்ன இடத்துலையே தான் ஓடுவீங்க. உங்களுக்கு என்னைக்குமே சென்னையும் வராது, திருச்சியும் வராது, மதுரையும் வராது, திருநெல்வேலியும் வராது,
கோயம்புத்தூரும் வராது, எந்த ஊருமே வராது. நீங்கள் போகணும்னு நினைக்கிற எந்த ஊருக்குமே உருப்படியாக போக முடியாது. நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாரித்து ஏதோ சின்ன சின்ன அடிப்படை சந்தோஷங்களை வந்து அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கடைசியில் தொலைச்சிட்டு அவன் எப்போ நினைச்சாலும் வந்து விலைவாசியை கூட்ட முடியும், குறைக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்னென்னா ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிற ஊர் ட்ரெட்மில்ல ஓடினா வராது அப்படிங்கிறது முதல்ல புரியணும். சரிங்களா? நீங்கள் ட்ரெட்மில்ல எவ்வளோ வருஷம் ஓடினாலும் சரி, நீங்கள் சென்னைக்கு போகணுன்னு ஓடினீங்கன்னா சென்னையெல்லாம் வராது. நீங்கள் அதுக்கு பதிலாக என்னன்னா ஓடி 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 கடைசியில் வந்து ஒரு நாள் வந்து நெஞ்சு வெடித்து எக்ஸாஷனில் டயர்டாகி உளுந்து செத்து போயிடுவீங்களே தவிர நீங்கள் வந்து ஓடுறது நிற்கவே முடியாது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த வீடை நான் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருவேன், இந்த காரை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துருவேன், இப்படி ஒன்று ஒன்றா கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஓட்டம் என்றைக்குமே நிற்க போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னன்னா ஓடுறது நிறுத்துங்க. நம்ம உலகத்தோட அதாவது உடல் அளவில் வந்து நோயை எப்படி வந்து சியானை செய்தவர்கள் உருவாக்குறானுங்க அப்படின்னா வந்து ரத்தம், நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிற ரத்தம் வந்து ரத்தத்தோட ஃப்ளோவை வந்து தேக்கமடைய வச்சு தடுத்து நிறுத்தி வேணுங்கிற ஒரு இடத்துல வேகமாக ஓட வச்சு ஒரு இடத்துல வந்து கம்மியாக ஓட வச்சு இது மாதிரிலாம் பண்ணி நோயை உருவாக்குறானுங்க. அதே மாதிரி உணவு குழாய்களை வந்து உணவு வந்து வேகமாக போக வச்சு இல்லை வந்து ஒன்று டைரியாவாக போக வச்சு இல்லை வந்து மலச்சிக்கலாக்கி அஜீரணத்தை உண்டு பண்ணி இது மாதிரிலாம் வந்து நோயை உருவாக்குறானுங்க. அதே மாதிரி உடல் அளவில் இன்னொன்றும் இப்போ நடக்குது. நம்ம என்னன்னா எனர்ஜி வந்து அக்குபஞ்சர் மெரிடியன்ல வந்து சரியா ஃப்ளோவை வந்து ஒழுங்கா நடத்த விடாம வந்து நோயை உண்டாக்குறானுங்க. மனசளவுல நம்ம எமோஷன்ஸை மன்னிக்கணும், மனசளவில் நம்ம எமோஷன்ஸை ஒன்று வந்து நம்ம வந்து உள்ள அமுக்கி வச்சுக்கிறோம், இல்லை வந்து ஓவரா வெடிக்கிறோம். இது ரெண்டு மாதிரி எமோஷன்ஸை ஃப்ளோ வந்து ஒன்று எக்ஸஸ் இல்லை சப்ரஸ்ஸு. இது ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணி வந்து நம்ம அங்கே ஒரு தேக்கத்தை உருவாக்கி நாசமாக்குறானுங்க. இது உடல் அளவில் உருவாக்குற நோய். சமூக அளவில் நோய்ங்கிறது எதை வச்சு உருவாக்குறானுங்க அப்படின்னா பணம் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்கே ஃப்ளோ ஆகுது, எந்த நாட்டுக்கு வட்டியை கூட்டணும், எந்த நாட்டுக்கு வட்டியை குறைக்கணும், எந்த நாட்டை பணக்காரன் நாடாக்கணும், எந்த நாடை பிச்சைக்காரன் நாடாக்கணும், இது எல்லாத்தையும் வந்து சியானை செய்தவர்கள் கூட்டி குறைச்சி இந்த வெத்து காற்றை வச்சு பணத்தை உருவாக்குற இந்த சிஸ்டம் மூலமா இப்படி பண்ணி இது மூலமா வந்து பணங்கிற அந்த வெத்து காத்துல இருக்கிற ஒரு டிஜிட்டலா இருக்கிற ஒரு நம்பருக்காக வந்து நம்ம என்னன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட அப்படின்னா வந்து நம்மளுடைய பொன்னான காலம், நேரம், கவனம், நம்ம ஆற்றல் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், காலம், கவனம், ஆற்றல் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அளவோட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் இந்த பணத்தை வந்து இஷ்டத்துக்கு அவன் வேணுங்கிற அளவுக்கு கூட்ட குறைச்சி என்ன வேணாலும் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக அதை கொடுத்து நம்மகிட்ட நம்மளோட உழைப்பை சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் அவனுங்களுக்காக நம்ம வேலை பார்த்து நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம அடிமை சமூகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியா? இதுல என்னங்க பெரிய சிக்கல் இருக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, அவன் வந்து என்னன்னா இந்த பண சிஸ்டம் இல்லாட்டி அவன் என்ன அவனும் வேலை பார்த்து போல உழைக்கணும். என்ன இதுல என்ன பெரிய சிக்கல் இருக்கு? அவனுக்கு அறிவு இல்லையா? உழைக்க முடியாதா? ஆனா அவன் உழைக்க மாட்டேன், நம்மளை அடிமையா நடத்துவேங்கிற இடத்துல உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயம் வந்து ஓடி நான் ஜெயிச்சிருவேன், இந்த ஊருக்கு போயிடுவேன், அந்த ஊருக்கு போயிடுவேன்லாம் நினைச்சு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு ஓடினீங்கனாலும் நீங்க போற எந்த ஊரும் வராது. நீங்க கடைசியில வந்து ஓடி ஓடி ட்ரெட்மில்ல ஓடினீங்கன்னா எந்த ஊரும் வராதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தினா ஒன்றும் ஆக மாட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திட்டு சுற்றி முற்றி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க நண்பர்களே. இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ரெண்டாவது இது என்னன்னா நம்மளுடைய பண சிஸ்டம் கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும், நிறைய தப்புகள் நம்ம பண்ண மாட்டோம். அப்போ இந்த பண சிஸ்டம் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னன்னா நான் சொல்கிறத முழுசாக நம்புங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னவங்க இப்போ நான் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யூஸ்டேஸ் முர்லின்ஸ், எட்வர்ட் கிரிஃபின், ஜான் பெர்கின்ஸ் இவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க பேசினதுலேருந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மி விஷயத்தை தான் எடுத்து பேசியிருக்கேன். இதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. நீங்கள் அதை முழுசாக பார்க்கணும் அப்படின்னா என் டெலகிராம் சேனலில் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், போய் பார்க்கணுன்னா பாருங்கள். என்ன எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏன்னா அவங்க இங்கிலீஷில் தான் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கூகுளில் யூடியூப்லாம் தேடாதீங்க, கிடைக்காது. ஆண்டெக்ஸில் இல்லை வேறு எதுலையாவது போய் தேடுங்க. இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு முதல்ல போய் படிங்க. இன்ஃப்ளேஷன்னா தமிழில் பணவீக்கம் அப்படின்னா எப்படி உருவாக்கப்படுதுங்கிறத படிங்க. அடுத்து உசுரி, USURY, இது இங்கிலீஷ் வார்த்தை. உசுரினா என்ன அப்படின்னு படிங்க. யூசுரி அப்படின்னா அதாவது இல்லாத பணத்தை உருவாக்கி அதை எப்படி வட்டி கொடுக்குறதுங்கிற அந்த, அதாவது மாயாஜால வித்தை. இருக்கிற பணத்துக்கு வட்டி கொடுக்குறதுங்கிறது நம்ம நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம். இல்லாத பணத்தை வந்து உருவாக்கி அது வட்டி கொடுக்குற வித்தை, அந்த வித்தைக்கு பேர் யூசுரின்னு பேர். இதை வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் லெண்டிங். சரியா? இல்லை இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் கரன்சி. இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இதை போய் தேடி பாருங்கள். இது என்னது ஏதுன்னு தேடி பாருங்கள். இது எல்லாமே வந்து என்னோட டெலகிராம் சேனல் ஓரளவு டீட்டெயிலாக போட்டிருப்பேன். சரிங்களா? அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய போட்டிருப்பேன். அதில் தேடி பார்க்கணுன்னா பாருங்கள். இல்லை நான் சொல்கிறத நம்ப வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வேறு ஏதாவது போய் கூகுளெல்லாம் தேடாதீங்க. கூகுள்லாம் வந்து ஒரு உண்மையான சர்ச் இன்ஜினே கிடையாது. அது வந்து என்னென்னா சுயநல உருவாக்கின ஒரு விஷயம். அது வந்து என்னென்னா அவனுங்க என்ன உண்மையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிறானுங்களோ அதை மட்டும்தான் காமிக்கும். இப்போதைக்கு வந்து அதுக்காக உடனே ஆண்டெக்ஸ் மற்ற சர்ச் இன்ஜின்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இல்லை, எல்லாமே அவனுக்கு கையில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து கொஞ்சம் பேருக்காவது தெரியட்டுன்ற மாதிரி விட்டு வச்சிருக்கானுங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். அதனால தெரிஞ்சுக்க டைம் இருக்கும் போதே தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு தெரிஞ்சுக்க டைம் இல்லாதப்போ உட்காந்துக்கிட்டு பேபேன்னு முடிச்சுக்கிட்டு என்ன வாழ்றோன்னே தெரியாமல் ஒரு பைத்தியக்கார சமூகமாக வந்து நம்ம வாழ்ந்துட்டு முட்டாள் சமூகம் மாதிரி வந்து என்னத்துக்கு ஓடுறோன்னே தெரியாமல் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடி ஓடி வந்து ஒரு நாள் செத்து போயிட்டு கடைசியில் நானும் நல்லா வரல, என் பிள்ளைங்க நல்லா வரல, நான் தியாகம் பண்ணேன், என் பிள்ளை நல்லா வரல, உட்காந்து பிள்ளைகளை நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறதுக்கும், உன்னை அவன் தியாகம் பண்ண சொன்னான்னு வந்து பிள்ளைங்க அப்பா அம்மாவை திட்டிகிட்டு இருக்க சொல்கிறதுக்கும், நீ எனக்கு ஒரு பிரச்சனைக்கு எனக்கு கூட நின்றுருக்கியான்னு வந்து பிள்ளைய கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இப்படியெல்லாம் வாழாதீங்க. நம்ம குடும்பங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து, நம்ம சமூகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்து. இப்படி தான் நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க. அதை விட்டுட்டு என்னமோ வந்து பணம் தான் சொத்துன்னு போய் அலைய தேவையில்லை. இப்பயும் நான் திருப்பி சொல்கிறேன், நமக்கு உண்மையான சொத்துங்கிறது நம்முடைய நிலமும் நீரும். அது இருந்துச்சுன்னா அதை கையில் எடுத்தோம்னா இந்த பண சிஸ்டம் எல்லாம் வந்து நம்ம தனியாக நம்ம உருவாக்க முடியும். இதுலேருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் என்னடா இவ்வளோ மலைப்பாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த பதிவு இல்லை. எதுக்கு அப்படின்னா நம்ம பார்வை மாறுச்சு, திருப்பியும் அதே தான். உலகத்தை பற்றின பார்வை மாறுச்சு, நம்ம தெளிவான புரிதல் வந்துச்சு அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வேறு கோணத்துலேருந்து உலகத்தை பார்க்க முடியும். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட முட்டாள்தனம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன அப்படின்னா இதை புரிஞ்சுக்கணுங்க நண்பர்களே. நான் சொன்னது எல்லாத்தையும் நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் சொன்னது எதையுமே உண்மைன்னு எடுத்துக்க வேண்டாம். இவன் ஒருத்தன் சொல்லியிருக்கான், இது இவனோட பார்வை, இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் போய் தேடி பாருங்கள். நான் சொன்னது சென்சிபிளாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். வெரிஃபை பண்ணுங்கள். வள்ளுவர் சொன்னதை திருப்பியும் ஃபாலோ பண்ண தான் சொல்லுவேன். என்னன்னா எப்பயுமே எப்பொருள் யாருவாருவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அதே மாதிரி எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது ரெண்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. பயத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் வீரத்தை கையில் எடுங்க. அடுத்தது ஃபாலோ பண்ண இதை வந்து எல்லா நேரத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பண்ண முடியும், தேடணும்னா டைம் செலவு பண்ணணும். இப்போ சீனசீதர்கள் வந்து ஓட வச்சிருக்கிற உங்களை ட்ரெட்மில்ல ஓட வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அந்த ட்ரெட்மில்ல விடாமல் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறீங்க இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறது. அப்போ நம்ம சரியான விஷயங்களை நோக்கி திரும்பணும் அப்படின்னா வந்து சரியான விஷயங்களுக்கு அந்த ட்ரெட்மில்லை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெட்மில்ல இருந்து இறங்கி வேற ஒரு விஷயத்தை நோக்கி நடந்து பாருங்க, என்னதான் நடக்குதுன்னு பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு உண்மை என்னங்கிறதே புரியும். சும்மா வந்து நான் சோம்பேறியா உட்காந்துட்டு இருப்பேன், நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் எல்லாரும் வந்து சோறு வந்து என் வீட்டு வாசலில் வந்துடும், என் வீட்டு வாசலில் என்ன விட்டா என் டேபிளில் வச்சு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு யாராவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு ஆள் வந்து என்னை ஊட்டி விட்டுட்டு போவாங்கிற லெவலுக்கு அவ்வளோ பெரிய சோம்பேறிகளெல்லாம் மாறாது. கொஞ்சம் வந்து அதுக்காக தேடுங்க. சரியா? நான் என்னடா வந்து உங்களை திட்டுறேன்லாம் நினைக்க வேண்டாம், உரிமையில் சொல்கிறேன். என்னுடைய தமிழ் சமூகம் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம சித்தர்கள் உருவாக்கின பயங்கர ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்தது. இன்னைக்கு வந்து சோம்பேறியான ஒரு முட்டாள் சமூகமாக மாறி போயிடுச்சுங்கிற வருத்தத்தில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும். நம்ம பண்ணுறோங்கிறதுனால சரின்னுலாம் சொல்ல முடியாது. சரியா? அதனால் நம்மக்கிட்ட நிறைய தப்புகள் இருக்குது நண்பர்களே, அதை களைவோம். சரி, என்கிட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வந்து தப்பு இல்லாத மனுஷன்லாம் சொல்லலை. அப்போ என்னென்னா சேர்ந்து ஒருத்தர் தப்புகளை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிப்போம், களைவோம், நல்ல சமூகமாக நம்ம மாறுவோம். சரிங்களா? மாற முடியும்.
அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்லாம் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் வந்து ஒழுங்காக புரிஞ்சுது அப்படின்னா தீர்வுகள்லாம் ரொம்ப ஈஸி, சரி பண்ண முடியும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த பதிவு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து உங்கள் வாழ்க்கைன்ற ஓட்டப்பந்தயத்தை ஓட்டப்பந்தயமாக வாழ்க்கையை பார்க்காம கொஞ்சம் வந்து நிறுத்திட்டு சுற்றி முற்றி என்ன நடக்குதுங்கிறத வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் செலவு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரியா? அதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இன்னும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இப்போ காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? டெலகிராமோட டிஸ்கஷன் குரூப்பும் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுலையோ காண்டாக்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம். உங்களோட புரிதல் நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னோட புரிதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஒருத்தர் மேம்படுத்திக்கிட்டு சிறப்பாக வாழ்வோம். சரியா? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.